அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுக்கு முந்தைய வீடியோவில் பாலிலைனோட ஆப்ஷன்ஸை பார்த்தோம். ஆனால் இப்போது அதே பாலிலைனோட ஆப்ஷன்ஸில் ஆர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பாலிலைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க, பாலிலைன்குள்ளே போகும். இப்போது ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்குற இடத்துல ஸ்டார்ட் பாயிண்ட் நீங்கள் பிக் பண்ணுறீங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆர் ஆர்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆர்க் ஆப்ஷனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ இந்த ஆர்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆங்கிள், சென்டர், டைரக்ஷன், ஹாஃப் வித், லைன், ரேடியஸ், செகண்ட் பாயிண்ட், அன்டூ, வித் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஆங்கிள், ஸ்பெசிஃபை இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னு கேட்குற இடத்துல நீங்கள் ஒரு 180 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிளை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி தான் இந்த ஆர்க்கு ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் இதில் ஆர்த்தோ ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இன்க்ளூட் ஆங்கிள் ஒரு 180 டிகிரிக்குள்ள இந்த ஆர்க் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போது அடுத்தபடியாக ஸ்பெசிஃபை என் பாயிண்ட் ஆஃப் அன் ஆர்க் அப்படின்னு கேட்கும். நீங்கள் இந்த என் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்லேயே உங்களுக்கு இந்த ஆர்க்கு ஃபிக்ஸ் ஆகும். இப்போ அதுலேயே இது கண்டினியூ ஆகும், இந்த ஆர்க்கு அப்படியே கண்டினியூ ஆகும், அதுவும் 180 டிகிரியில் தான். இப்போது சேம் ஆங்கிள் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இன்க்ளூடட் ஆங்கிள் ஒரு 180 டிகிரி. இப்போ இதில் சென்டர், ரேடியஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சென்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆர்க்கோடைய சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதாவது இந்த ஆர்க்கோடைய சென்டர் பாயிண்ட் எங்கே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ இந்த ஆர்க்கோடைய பாயிண்ட்டை நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணிங்கன்னா செகண்டாக வர ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வரும். இப்போ அதே ஆங்கிளில் இன்க்ளூடட் ஆங்கிள் ஒரு 180 டிகிரி. இதில் ரேடியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரேடியஸ் எனக்கு வந்து ஒரு 30 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 ரேடியஸ்க்கு இந்த ஆர்க்கு ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணும், எந்த டைரக்ஷனில் வேணும்னு கேட்குது. இந்த டைரக்ஷனை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இது ஆங்கிள் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். அடுத்தபடியாக சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கோடைய சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ சென்டர் பாயிண்ட்டை நான் பிக் பண்ணிட்டேன். சென்டர் பாயிண்ட் தள்ளி பிக் பண்ணும்போது இந்த ஆர்க் எவ்வளோ தொலைவு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்க்கோடைய ஆங்கிளும் நீங்கள் என் பாயிண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ முந்தைய ஆப்ஷனில் ஆங்கிள் பார்த்தாச்சு. என் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே பிக் பண்ணுறீங்களோ அந்த ஆர்க் அங்கே போய் செட் ஆயிரும். இதில் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்க்கோடைய கார்ட் லென்த், இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்க் ஃபிக்ஸ் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் லென்த் வந்து நான் 100 கொடுத்துருக்கேன். இந்த லென்த் வந்து எனக்கு 100க்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கார்ட் லென்த் வந்து 100, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து அதே பாலிலைனில் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர்க்கில் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 180 டிகிரி. இப்போது 180 டிகிரியில் எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் இருக்குன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த ஆர்க்கு க்ளோஸ் ஆயிரும். அடுத்து பாலிலைன் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர்க்கு. இதில் நீங்கள் ஆர்க்கை கண்டினியூஸாக நீங்கள் வரையலாம். இன்பிட்வீனில் உங்களுக்கு லைன் வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லைன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைனை கண்டினியூஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஆர்க் வேணும்னா ஆர்க்கை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் விட்த்து பார்க்கலாம். விட்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் 5, எண்டிங் வித் 5. அப்போ உங்களுக்கு க்ரியேட் ஆகிற எல்லா ஆர்க்குமே வித்தோட க்ரியேட் ஆகும். இன்பிட்வீனில் நீங்கள் லைன் வரைஞ்சாலும் இந்த லைனும் அது வித்தோடையே வரும். இப்போ அடுத்தபடியாக பாலிலைன் ஸ்டார்ட் பாயிண்ட் பிக் பண்ணுறீங்க, ஆர்க்கை கிளிக் பண்ணுறீங்க. இது வித்துலேருந்து இன்னும் நமக்கு மாறலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வித்தை போயிட்டு ஸ்டார்டிங் வித் 0, எண்டிங் வித் 0ன்னு கொடுக்கும்போது நமக்கு இது நார்மலாக ஃபார்ம் ஆகிடும். அன்டூ ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. இப்போது அதே பாலிலைன் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர்க் ஹாஃப் வித். இப்போ நான் உதாரணத்துக்கு வித்தில் போயிட்டு ஒரு 10, இன்னொன்று 10ன்னு கொடுக்குறேன். இப்போது எனக்கு இந்த மாதிரி ஆர்க் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ அதே பாலிலைனில் ஸ்டார்ட் பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு ஆர்க்கை பிக் பண்ணிவிட்டு அதில் ஹாஃப் வித். அப்போது 10ஓட ஹாஃப் வித் வந்து பார்த்திங்கன்னா 5, ஸ்டார்டிங் ஹாஃப் வித் 5, எண்டிங் ஹாஃப் வித்தும் 5 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 திக்னஸில் உங்களுக்கு இந்த ஆர்க் கிடைக்கும். இப்போ இதுவே பாலிலைனில் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர்க்கு வித்து ஸ்டார்டிங் வித் 10, எண்டிங் வித் 0. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு ஆரோ மார்க் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆர்க் ஆப்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.